பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த செல்போன் செய்திகள் வரும்போது மங்களா இருக்கும். ஒருவேளை உங்கள் செல்லுக்கு வரும்போது அது சரியாயிடுமான்னு எனக்கு தெரியவில்லை. நான் எடுக்கும்போது மங்களா இருக்குது. செல்போன் இன்னைக்கு ஒரு சின்ன ஃபால்ட்டு. எதிர்பாராத காற்றும் மழை அடிக்கும் போது இருக்கிற இடத்துல தள்ளி உட்காரும்போது ஒருவேளை கீழே வந்திருக்கலாம். ஏன்னா நேற்று இரவு 1:30 மணிலேருந்து நான் செல்ஃபோன் செய்திகள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அனுப்பினேன். ஆனால் இன்றைக்கி நான் அதை கவனிக்கலை. அந்த ஃபால்ட்டு வந்துட்டுருக்கு. அதனால் இனி வர செய்திகள் வர்றது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி செய்தி அனுப்பிட்டு உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா எனக்காக ஜோம் பண்ணிங்க, வேறு ஒன்றே கிடையாது. யார்கிட்டேயும் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டுட்டு தரேன்னு சொல்லி ஒரு சிலர்லாம் அது ரொம்ப நம்புவோம். என்கிட்ட ஒரு சின்ன விஷயம்னா யாருன்னா ஒரு விசுவாசிக்கிட்ட நம்ம சொல்லும்போது, ஐயா நான் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு முதல்ல எப்போ சொல்லுவாங்கன்னு சொல்லி எதிர்ப்போம். அது மாதிரி ஏமாந்தது ஆலயத்தை கட்டுறதுக்காகவும் ஒரு சிலர் சொல்லி நாளைன்னுவாங்க. நான் அது ஒரு வாரம் ஆகிடும். நாளைன்ற வாரமே ஒரு வாரம் கழிவு. அப்படி நிறைய விஷயத்தை நம்பி ஏமாந்து போனது நிறைய விஷயம். அதனால் நான் நாசல் சுவாசம் உள்ள நம்புவதை விட்டேன். அதனால் ஜெபம் பண்ணுங்க, இதுக்காக பிரயாசப்படுங்க. அப்படி செய்யணும், உங்களுக்கு செல்ஃபோன் மூலமாக செய்யணும், நீங்களாக ஃபோன் பண்ணி எனக்கு செய்யணும்னா கண்டிப்பாக செய்யலாம். மற்றபடி உங்களை யாரும் வற்புறுத்தி கேட்க விரும்பலை. 2-3 மாதத்துக்கு முன்னாடி விட்டேன், செல்லு சரியில்லை விட்டலான் போது பட்டாளம் பகுதியில் இருக்கிற அன்பு மகள் ஜாய்ஸ்ன்னு ஒரு சகோதரி வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஐயா எல்லாருமே எதிர்பார்க்குறாங்களே, ஏதாவது ஒரு செய்தி அனுப்புனா அவங்கவுங்க பார்த்து ஆறுதல் அடைந்து கடந்து போகிற செய்தி நிறுத்தாதீங்க, செல்லு ஃபால்ட்டுனா கடவுள் மாற்றி கொடுப்பாருன்னு சொன்னாங்க அந்த அம்மா. ஒரு 2 நாள் கழிச்சு ரெண்டாவது நான் அனுப்ப ஆரம்பித்தேன். அப்படியே போயிருந்தது. இப்போ தான் அந்த ஃபால்ட்டு வந்தது. ஏன்னா எதுக்கு நான் இதை கூட சொல்கிறேன்னு சொன்னால், ஜெபம் பண்ணுங்க, அது ஒன்றே வேணும். ஏன்னா இவ்வளோ வறுமையிலேருந்து கூட நான் இதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அந்த காரணங்கள் இந்த ஊழியத்துக்கு வந்த நோக்கங்கள் வந்ததுலேருந்தே இங்கே ஒரு பெரிய போராட்டம் தான். 2011 துவக்கி அந்த ஒரு 40 நாள் தான் சந்தோஷமாக அந்த ஆலயத்தை ஒழுங்கு பண்ணலான்னு வந்த நேரத்துலேருந்து ஃபஸ்ட்டு சபை இடித்து தள்ளப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவமான நிந்தனை போராட்டம் இவைகள்லாம் சந்தித்து கொண்டு ஓரளவுக்கு ரெடியாக எழும்பும் போது நான் விளைவினத்தில் வந்தேன். திரும்பி எழும்பும் போது சில பாடுகள், சில உபத்திரங்கள் நிறைய இழந்து போயிட்டேன். இந்த கிராமத்துக்குள் நுழைந்தேன். அத்தனையும் மத்தியில் ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, எதுக்கு நீ இந்த 100 கிலோமீட்டர் காலண்ட போயிட்ட, உனக்கு என்ன இருக்குது, வருமானத்தில் எதுவும் இல்லை அப்படின்னும் போது நான் சொன்னதை யோசிப்பேன். ஏன் தான் மகனுக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்க மாட்டார், மகளுக்கு நல்ல வேலை கொடுக்க மாட்டார் ஆண்டவர், எல்லாத்துலேயுமே தடைப்பட்டுச்சுன்னு சொல்லி கஷ்டப்படுவோம். சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். என்ன கேட்பேன்னா, யோபு புத்தகம் 6:24 படி அங்கே அழகாக ஒரு வார்த்தை சொன்னேன், நான் மௌனமாக இருக்கிறேன், நான் எதில் விழுந்தேன்னு அது எனக்கு தெரிவின்னு இருக்கும். அந்த வசனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரணும் இல்லையா? அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இல்லை, நம்ம எதிராக தவறில் விழுந்திருக்கோமா, இப்படிப்பட்ட கடினமான கஷ்டம் வருது. அப்போது சிலர் சபையில் போதகர், அவருக்கு 75-80 வயசு இருக்கும், என்கிட்ட பேசி கொண்டு இருந்தார். அந்த ஈசிஐ சபையுடைய போதகர் அவர் ஈசிஐ சர்ச்சில் ஆரம்பத்தில் எஸ்ரையா கூட இருந்து ஊழியம் பண்ணவர். இறந்துட்ட சமயத்தில் தான் கொரோனாவில், எப்படி 82 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் எப்பவுமே என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நான் சில விஷயத்த சில ஜெபிக்க சொன்னால் ஜெபம் பண்ணிவிடு, இல்லைங்க இந்த ஜெபம் பண்ணுற நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கொடுக்காத, அவங்க நம்மளை காட்டி அதிகமாக யோசிப்பாங்க. நம்ம ஜெபம் பண்ண மாட்டாரு, இவர் ஏன் இதை சாப்பிட சொல்கிறார், அதை சாப்பிட்றேன் அப்படின்லாம் சொல்ல நினச்சேன். எனக்கு பிடிச்சிச்சு உன்னுடைய இது, ஏன் பிடிச்சதுன்னு சொன்னால், எனக்கு தெரியாத ஒரு விஷயம் நீ சொல்லி நான் சாப்பிட்டு நான் சரியாயிட்டேன். இதை பொதுமக்கள் மத்தியில் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கப்படும் சிலர்லாம் இலவசமாக எதை கொடுத்தாலும் விரும்ப மாட்டாங்க. அதையே நீ கொஞ்சம் காசு பணத்தை எதிர்பார்த்து நீ சொல்லி கொடுப்பது கேட்கப்படும். இது ஒரு காலத்தில் இப்போ தெரியாது. என்னை போல வயது கடந்து வர காலங்களில் இதெல்லாம் நீ பார்க்கக்கூடிய சூழ்நிலை. அவர் போச்சு 2 வருஷம், அது கொரோனாவில் இறந்துட்டாரு. அப்போ நினைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதை சொல்கிறதுக்கும் ஜனங்க மத்தியில் இப்போ இன்னி இருக்கிற காலத்துக்கு அது கஷ்டம்தான். அப்போது நான் எதில் தவறினோ அது எனக்கு தெரிவு பண்ணுன்றது யோபில் இருக்குது 6ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம். அப்போ நான் மௌனமாக இருக்கிறேன், நான் எதில் தவறு பண்ணேன்னு தெரியல அப்படின்னு எத்தனை பேருக்கு இன்றைக்கி என் குடும்பத்தில் பயங்கரமான கஷ்டம் இருக்குது. என்ன தான் நான் தவறு பண்ணாண்டவர், எப்படிப்பட்ட கஷ்டம் எனக்கு வந்திருக்குது அப்படின்னு கேட்கும்போது கடவுள் சிலதெல்லாம் தாமதிப்பார், நான் போய் சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கையில் பார்த்தா பல பிரச்சனை நான் போராடி கொண்டு இருக்கேன். 2011ஆம் ஆண்டு தான் இதுக்குள்ளே நுழைஞ்சேன். 10 வந்தேன், 11 ஓப்பன் பண்ணேன். இந்த நாள் வரைக்கும் போராடி கொண்டு தான் இருக்கேன் அதோடைய சமூகத்தில். அப்போ ஜெபம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம், ஜெபம் தான் பண்ணி கொண்டிருக்கோம். பல விதமான போராட்டங்களை அது என்ன தொடர்ந்து பயணிக்கும்.
அப்போது ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்களை நான் பலப்படுத்துவேன் என்று சொல்லி என்னுடைய ஆண்டவர் பேசுகிறாரு. ஏசாயா 55:2 தள்ளாடிக்கிற அநேக இடத்துல அவர் என்ன பண்ணுறான், இனிமேல் ஒரு அதிசயங்களை செய்ய போகிறார். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். இன்னைக்கு எதுக்கு இன்னைக்கு இந்த கதை சொல்லுன்னா, இந்த செல்ஃபோனு கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செய்திகளாக இருந்துச்சு. இந்த எத்தனை கஷ்டங்கள் ஒரு 10 இருந்தாலும் இந்த செய்திகளை அனுப்பி கொண்டிருப்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சி அடையும். ஒவ்வொரு நைட்டும் அதுக்காக காத்திருந்து நான் என்ன பண்ணுவேன், உட்காந்து இந்த செய்தி எடுத்து உங்களுக்கு அதிகாலைக்குள்ளே அனுப்பக்கூடிய எனக்கு ஒரு எண்ணங்கள் வரும். அது ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு சந்தோஷம். ஒருத்தருக்கு சேர போகும் போது அவங்க மனசெல்லாம் அப்படி இருக்கு. அப்படி சொல்லுவாங்க. இந்த பட்டாரம் பகுதியில் இருக்க ஜாயிஸ்னு ஒரு மகளும் ஒருத்தர் இருக்கார், அவரும் சொன்னார், இந்த மாதிரி இந்த செய்தியில் அனுப்புங்கய்யா. இப்போ சமயத்தில் கூட பார்த்தோன்னா ஒரு ஐயா திருவள்ளூர் திருத்தணிக்காரர், அவர் குழந்தை பாதிக்கப்பட்டுச்சு. குழந்தை பிறக்கும் போது கொஞ்சம் பலவீனம், அதுக்காக ஜெபிச்சோம். வெற்றி இந்த வாரம் கூட சபையில் அவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப செய்தி எடுத்து பேசணும். எல்லாம் சபையால் ஜெபிச்சோம், நல்லா இருக்குதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டோம். அவர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் குழந்தை தனியாக தாய் தனியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபோன் பண்ண, இல்லை ஏன் குழந்தை கூட இப்போ நல்லா இருக்குது, எங்கள் மனைவியை இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, திருவள்ளூர் டிஸ்சார்ஜ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், அந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு நான் கொண்டு போக போகிறேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுபோல் இது போல் ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எழுந்த உடனே வேலைக்கு போகும்போது எழுந்த உடனே பார்க்கறது உங்கள் தேவ செய்தியும் உங்களுடைய வசனம் தான். அப்படிப்பட்ட ஒரு சிலர்லாம் அதை பற்றி விரும்ப மாட்டாங்க. ஏன் விரும்ப மாட்டேன்னா, அவங்களுக்கு ஒரு போதகர் இருப்பார் இல்லையா, அவங்களுடைய ரெவரண்ட் இருப்பாங்க, அவங்க ஒரு ஐயர் இருப்பாங்க. இவங்க செய்திகளை டேட்டஸில் வைப்பாங்க. ஒரு சிலர் வைக்கிறது நான் பார்க்குறேன் இல்லையா, அவங்களுக்கு கொடுத்து நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னு சொன்னால், அவங்க துவக்கத்தில் முடிவு வரைக்கும் அவர் கொடுத்து என்ன இருக்கும், அவங்க போதகர் கொடுத்து எப்பவுமே அவங்க டேட்டஸில் மாதத்துக்கு ஒரு முறையாவது வச்சுருவாங்க. அப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அங்கே தான் இருக்குது. இங்கே ஒரு கண்துடைப்பு போல தான். சிலர்லாம் இந்த செய்தியை அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. அப்போ அவங்க போதகர் அப்படியே நம்ம அவங்களுக்கு அனுப்பலனால ஏன் அனுப்பலன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. காரணம் என்னடான்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்காங்க. இப்போ ரன்னிங்கே இல்லாத ஒரு சில பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, பல சபைக்கு போனாலும் அந்த நம்முடைய செய்திகளோ ஜபங்களோ அவங்களுக்கு கேட்கும்போது ஆண்டவர் அவங்க செய்த அற்புதங்களை அடையாளத்தை கண்டு மகிழ்ந்து கழுவி வருவாங்க. அப்போ மனநோய் உடையவர்களுக்கு நம்ம போயிட்டு நான் அனுப்பாத இருந்தால் தப்பாயிடும். வேதத்தில் ரொம்ப விஷயங்கள் இருக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டது எல்லாம். அப்போ அந்த ஆதியாகமம் புத்தகத்தை படிக்கப்படும் போது 26ஆம் அதிகாரம் நினைக்கிற 35ஆம் வசனத்தில் ஈசாக்கு ரெபேக்காளுக்கு மனநோய் தன் பிள்ளைகளுக்கு தான். கடைசி வசனம் வரல மாற்றி கூட சொல்லியிருக்கலாம். அப்போ அந்த மனநோய் வரக்கூடிய சூழ்நிலை ஏன் வருதுன்னா, பிள்ளைகளால் வரும். அப்படிதான் அந்த உலகத்தின் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது குடும்பத்தை சார்ந்த சில பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ அந்த மனநோயின்றது தான் பைத்தியகாரம்னு சொல்லுவாங்க. சிலதான் பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் போவாங்க, அந்த பக்கம் போனால் இது பைத்தியகார ஹாஸ்பிட்டல், அதுக்கு பேர் பைத்தியகார ஹாஸ்பிட்டல் இல்லை, மனநோய் மருத்துவமனையாது. நிறைய பேர் அதை சொல்லும்போது சிரிப்பேன், சொல்கிறது தான் பைத்தியகாரம் அப்படின்னு நினைப்பேன். அதுக்காக ஒரு சிலர் என்னை திட்டுவாங்க, சும்மா இருக்க மாட்டேன் நான் சகர்னின்னுவாங்க. இல்லை இவர் நம்ம பெருசாக பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறாரு, இது மனநோய் பாதிப்பு. ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் வந்ததும் மனநோய் தான். இன்னைக்கு நீயும் நானும் பேசிக்கொண்டு பல கவலையை பற்றி யோசிக்கிறவங்களுக்கு மனநோய் தான். அந்த மனநோய் எங்கே வருதுன்னா குடும்பத்திலே வரும். வேதத்தை நல்லா தெளிவாக படிங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்க்கணும். குடும்பத்தை விசாரிக்காவிட்டு தேவனுடைய உலகத்தை கொடுத்தோ இல்லை தேவனை கொடுத்து எந்த சுவிசேஷம் அறிவிக்க முடியாது போதகராது நான் இருந்தால் நீங்கள் இருந்தால். ஆனால் குடும்பத்தாருக்கு கூட என்ன பண்ணுறாங்க, சில விஷயம் கடன் போடும் போதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பகிர்ந்து கொள்ளும்போது மனநோய் உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டோம். தப்பான சிந்தனைகளே கடந்து பயணிப்போம். சிலலாம் பார்த்தோன்னா அப்படியே அதை ஒரு நன்மை நடந்திருக்கு அந்த குடும்பத்தில். வெகு காலமாக காத்திருந்த காரியத்தை நடத்தியிருப்பார் கர்த்தர். அதை மறந்துவாங்க, நான் கடன்பட்டனேன்னு வேதனைப்படுவோம். இந்த கடை எதனால் பட்டோம் இப்போ யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கணவரை பார்த்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவரால் தான் கடன்பட்டது. அந்த கடத்துக்கு பல காரணம் இருக்கும். அந்தந்த காலகட்டத்துக்கு இதை சரி பண்ண, அதை பண்ணலாம், அதை சரி அதை பண்ணணும்னு தான் போயிருப்பாங்க. ஆனால் அந்த கடைசி நாட்களில் பிரச்சனைன்னு வரும்போது சொல்ல முடியாது துவைப்பாங்க. அதனால் அது கோபத்தினால் பாவம் செய்ய. எபேசியர் புத்தகத்தில் படிக்கும்போது நல்லா இருக்கும். அது 5ஆம் அதிகாரம் 24, 26 தெரியாது, அதில் சொல்லுவாரு கோபத்தினால் பாவம் செய்திருப்பது. அந்த கோபத்தினால் வரக்கூடிய பாவம் தான் மனநோயாக மாறிடும். என் கணவர் இப்படி பேசினாரு, என் மனைவி இப்படி பேசினாங்களேன்னு சொல்லி மனதுக்குள்ளேன்னா அவன் மனநோய் உண்டாகக்கூடிய. அதனால தான் நான் எதில் விழுந்தேன்னா அது எனக்கு தெரியுதுன்றார். நான் மௌனமாக இருக்கிறேன், நான் எதில் தவறி போனா அது எனக்கு சொல்லுன்றாரு யோகுங்க. 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எதில் தவறுனாலும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதை தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்றது உபதேசமே அதுதான். நம்ம தவறி விழப்படுகிற காரியங்களுக்கு கர்த்தர் உதவியாக இருப்பார். சங்கீதம் 118:13 பாருங்க, விழும்படி நீ என்னை தள்ளினாலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அப்போ விழும்படி இந்த உலகம் தள்ளும் போது நம்ம கர்த்தர் உதவி செய்வார் நம்பணும் இல்லையா. இன்னைக்கு இது பாருங்க, செல்போன் போச்சு, நாளைக்கு உங்களுக்கு செய்தி வருமோ வராதோ எனக்கு தெரியாது. காரணம் இதே போல கூட அனுப்பினா இல்லை வணங்காத விட்டுடலாம். ரெண்டாவது ஆக மருத்துவ ரீதியாக மகனோ குடும்பத்தாரோ என்னை சீக்கிரம் தூங்கணும்னு சொல்கிறாங்க. நானும் தூங்காத ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுறேன், கண் விழித்து அதிகாலையில் உங்களுக்கு அனுப்புகிறேன் செய்திகளை. எப்படியா தேவ செய்தி உங்களுக்கு போய் சேரணுன்ற எண்ணங்கள் தான் எனக்கு. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள போய் தெளிவடையணும். உங்களுடைய மனநோயிலிருந்து விலகி வரணும் தான் எண்ணங்கள்.
என்னுடைய பலவீனத்தை கொடுத்து நம்ம ஏன்னா என்னை பார்த்த ஆண்டவர் ஒன்னே ஒன்று தான் சொன்னார். 2 கொரிந்தியர் புத்தகம் 12 அதிகாரம் 9 படி, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தை நான் பலமா இருப்பேன். நான் இன்னைக்கு நேற்று இல்லைங்க, 28 வருஷம் ஆகுது. இதுதான் எனக்கு முதல்ல இந்த வேதத்தை அறியாத இருந்து முதல் கொடுத்த வாக்குத்தத்துவம். அதுதான் அந்த வாக்குத்தத்துவம். இன்னி வரைக்கும் எனக்கு பலவீனம் தாக்கப்பட்டா ஒன்னே வந்து தான் சொல்லுவேன், நீ என்னை பார்த்து சொன்னிய ஆண்டவரே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தை நான் பலமா இருக்குன்னு சொன்னிட. ஏன் பலவீனம் எனக்கு பலப்படுத்தும். இப்போ நான் சொல்றது காலை விடியும் போய் என்னை பலப்படுத்துவார் கர்த்தர். நீ விசுவாசிக்கிறியா? உன்னையும் தேவன் பலப்படுத்துவார். கடன் தொழிலை பார்த்து கஷ்டப்படாத, மனநோயை இழங்காத, தளர்ந்து போன கையில் திடப்படுத்தி தள்ளாடுன்னு உன் முழங்காலை பலப்படுத்த போக. இந்த வார்த்தையின்படி விசுவாசித்து காத்திரு. கர்த்தர் உன்னை அலுவலகம் ஆசீர்வதிப்பார். உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கணும்னா விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த செய்தி அனுப்புகிற செல்லு இன்னைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கொடுப்பேன் என்று நினைக்காதீங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் கொடுக்க வைப்பார் இல்லையா. நிறைய பேர் எனக்கு 1.5 ஆண்டுக்கு முன்னாடி இப்படி தான் சொன்னாங்க, இந்த செல் ரிப்பேராக வந்து ஐயா நிறைய பேர் சொன்னாங்க, ஐயா நான் ரெடி பண்ணி தரேன், சிலர் வாங்கி தரேன், நான் மாசமான கட்டணம் வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் எதிர்பாராத மேல்நலத்தூருக்கு நான் போயிருந்தேன். அங்கே பிரசங்கம் பண்ண வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போவோம் அந்த ஊருக்கு. பிரசங்கம் முடிச்சுட்டு ஒரு பாப்பா உடனே செல்லை கொடுத்தது. 1.5 ஆண்டு கடந்து போச்சு. இதுக்கு வரைய ஆசீர்வாதம். இன்னைக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இல்லை கர்நாடகா 3 ஸ்டேட்டுக்கு செய்தி அனுப்பிச்சிருந்தேன். செல்போன் வந்தால் மறுபடியும் அனுப்புவோம். கர்த்தர் அலுவலாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? என் அன்பா நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். சகல வார்த்தை உள்ளங்கள் கிரியை செய்யட்டும், சகலத்தை பொறுப்படுத்தி வழிநடத்தும் பெரிய பிதா. ஆமாம் ஆமாம்.